Bambu Lab P2Sல TPU Filament யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். ஆனால் என் ஃபர்ஸ்ட் பிரிண்ட்லேயே ஃபிலமெண்ட் டேங்கிள் ஆகி பிரிண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. த்ரூஅவுட் மை ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நான் PLA ஃபிலமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறப்ப நான் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு தான் பார்க்க போகிறோம். TPU ஃபிலமெண்ட் ரப்பர் மாதிரி எலாஸ்டிக் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எவ்வளோதான் ஸ்ட்ரெச் ஆர் ட்விஸ்ட் பண்ணாலும் மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஃபோன் கேஸ், ரிமோட் கவர், வாஷ் ஸ்ட்ராப் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். TPU ஃபிலமெண்ட்டோட ஹார்ட்னஸை நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. 95A த ஹார்டர் அண்ட் 75A த சாஃப்டர். Bambu Lab பிரிண்டர்ஸில் TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஃபிலமெண்ட்டோட ஹார்ட்னஸ். Bambu Lab A1 அண்ட் A1 மினியில் TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணோம்னா மினிமம் 90A ஹார்ட்னஸ் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணணும். மற்ற Bambu Lab பிரிண்டர்ஸ் லைக் H2, X1 அண்ட் P சீரீஸ் எல்லாம் மினிமம் 85A ஹார்ட்னஸ் TPU ஃபிலமெண்ட் சப்போர்ட் பண்ணும். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஃபிலமெண்ட் ஹார்ட்னஸ் 95A. நெக்ஸ்ட், நாசில் சைஸ். Bambu Lab சைட்டில் ஃபிலமெண்ட் ஹார்ட்னஸ்க்கு ஏற்ற நாசில் சைஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணுற நாசில் சைஸ் 0.8 mm. அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஃபிலமெண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதோட யூசேஜை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷேர் பண்ணுறேன். TPU ஃபிலமெண்ட்டை AMS யூனிட்டில் ப்ளேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதோ ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்பூல் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணி ஃபிலமெண்ட் பஃபர் மூலியமாக லோட் பண்ணுறதோ முடியாது. ஸோ Bambu Lab ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஆப்ஷன் ஃபிலமெண்ட்டை டைரெக்டாக எக்ஸ்ட்ரூடரில் ஃபீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது தான். டைரெக்டாக எக்ஸ்ட்ரூடரில் கனெக்ட் பண்ண AMS யூனிட் அண்ட் டாப் கிளாஸ் கவரை ரிமூவ் பண்ணோம். அண்ட் தென் ஃபிலமெண்ட்டை எக்ஸ்ட்ரூடருக்கு க்ளோஸாக மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் செட் பண்ணோம். இந்த ப்ராசஸ் இன்கன்வீனியன்ஸாக இருக்கிறதுனால நான் ஃபிலமெண்ட்டை ஸ்பூல் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணி டைரெக்டாக பிரிண்டர் பேக் சைடில் இருக்க இன்லெட் மூலியமாக ஃபீட் பண்ணான்னு டிசைட் பண்ணேன். ஃபிலமெண்ட் பஃபரை ஸ்கிப் பண்ணுறதுக்காக பிரிண்டரோட வந்த ஸ்பேர் PTFE டியூபை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஸ்பூல் ஹோல்டர்லேருந்து பேக் சைடு இன்லெட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நான் இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது இந்த PTFE டியூப் யூஸ் பண்ணாமல் ஃபிலமெண்ட்டை டைரெக்டாக இன்லெட்டில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதனால ஸ்பூல் ஹோல்டர்லேருந்து ஃபிலமெண்ட் ஸ்லிப் ஆகி டேங்கிள் ஆகி பிரிண்ட்டும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபிலமெண்ட்டை ஸ்பூல் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணி ஃபிலமெண்ட் எக்ஸ்ட்ரூடரை ரீச் பண்ணுற வரை புஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபிலமெண்ட் டீட்டெயில்ஸை கான்ஃபிகர் பண்ணிடலாம். எக்ஸ்டர்னல் ஸ்பூலை செலக்ட் பண்ணி எடிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபிலமெண்ட் வெண்டரை ஜென்ரிக்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபிலமெண்ட் டைப்பை TPUன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். நான் டிரான்ஸ்பரண்ட் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால எந்த கலரும் சூஸ் பண்ணல. கன்ஃபார்ம் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது TPU ஃபிலமெண்ட்டை எப்படி டைரெக்டாக எக்ஸ்ட்ரூடரில் ஃபீட் பண்ணணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட டீட்டெயில்ஸ் மூலியமாக நம்ம Bambu Lab டுட்டோரியல்ஸை பார்க்கலாம். கோல்ட் புல்லை நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஃபிலமெண்ட் லோட் பண்ணும்போது எதுவும் இஷ்யூஸ் வந்தால் மட்டும் கோல்ட் புல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஃபிலமெண்ட்டை எக்ஸ்ட்ரூடரில் ஃபீட் பண்ண லோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்டர் லோடிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த டைம் ஃபிலமெண்ட்டை டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஃபிலமெண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபிலமெண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம TPU ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறது ஆப்வியஸ்லி F1 கேஸ். மேக்கர் வேர்ல்டில் iPhone 17 கேஸ் ஒன்று சூஸ் பண்ணி பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் ஸ்டார்ட் ஆனதும் ஃபிலமெண்ட் ப்ராப்பராக லோட் ஆகிறத பார்க்கலாம். இந்த மாடலோட திக்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபோன் கேஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. பட் இந்த மெத்தடில் இருக்க ஒரு இஷ்யூ என்னன்னா, ஃபிலமெண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பூல் ஹோல்டர்லேருந்து எக்ஸ்ட்ரூடருக்கு ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் அதிகங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த வே நிறைய பென்ஸ் இருக்கிறதுனால ஃபிலமெண்ட் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிலமெண்ட்டை நியர்பைலேருந்து புல் பண்ணுறதுக்கும் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து புல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபிலமெண்ட் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அண்டர் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி பிரிண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபிலமெண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்.
அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம லோட் பண்ண ஃபிலமெண்ட்டை அன்லோட் பண்ணிடலாம். எக்ஸ்டர்னல் ஸ்பூல் ஹோல்டரை செலக்ட் பண்ணி அன்லோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் எக்ஸ்ட்ரூடரில் அட்டாச் ஆகிருக்க கட்டர் ஃபிலமெண்ட்டை கட் பண்ணதும் நம்ம ஃபிலமெண்ட்டை அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இனிஷியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபிலமெண்ட் டேங்கிள் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண தான் இந்த சீல்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இது 100% ஒர்க் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் லேட்டர் இந்த வீடியோக்காக ரிசர்ச் பண்ணப்போ தான் நோட் பண்ணேன், TPU ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டட் வே எய்தர் AMS ஹை டெம்பரேச்சர் யூனிட் யூஸ் பண்ணோம் ஆர் ஃபிலமெண்ட் ட்ரை பாக்ஸ் யூஸ் பண்ணோன்னு. AMS ஹை டெம்பரேச்சர் யூனிட் ஒரு சீல்ட் ட்ரையிங் சேம்பராக தான் இங்கே யூஸ் ஆக போகுது. இதே தான் நம்ம சீல்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பாக்ஸோட வந்த அட்டாச்மெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் PTFE டியூப், ஃபிலமெண்ட்டை ஸ்மூத்தாக ரோல் ஆகிறதுக்காக பேரிங்ஸ் அண்ட் ஸ்டீல் ஷாஃப்ட், ஏர்டைட் ரப்பர் பிளக்ஸ், ஃபிலமெண்ட்டை ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக டெசிகன்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ண தெர்மோஹைட்ரோமீட்டர், பாக்ஸில் ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணிவிட்டு பிரிண்டர் பேக் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபிலமெண்ட்டை ஃபீட் பண்ண ஒரு ஷார்ட் PTFE டியூபை கனெக்ட் பண்ணி ஃபிலமெண்ட் எக்ஸ்ட்ரூடரை ரீச் ஆகிற வரைக்கும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபிலமெண்ட் லோடிங் ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்கர் வேர்ல்டில் சாம்சங் டிவி ரிமோட் கேஸ் ஒன்று சூஸ் பண்ணி பிரிண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸாக பிரிண்ட் பண்ண ஃபோன் கேஸில் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நியூ கேஸ் ஒன்று சர்ச் பண்ணி பிரிண்டை ஸ்டார்ட் பண்ணேன். சோஃபார் நம்ம ஆன்லைனில் அவைலபிளாக இருக்க ஃப்ரீ 3D மாடல்ஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி செக் பண்ணோம். பட் நம்ம ஓன் மாடலை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணலான்னு Fusion 360ல் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்ட்ராப் ஒன்று மாடல் பண்ணி பிரிண்டை ஸ்டார்ட் பண்ணேன். பிரிண்ட் ஸ்டார்ட் ஆன ஃபியூ மினிட்ஸ்லேயே ஃபிலமெண்ட் எக்ஸ்ட்ரூடரில் டேங்கிள் ஆகி பிரிண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு. இதுக்கான ரீசன் என்னன்னா பிரிண்ட் ஸ்பீட் அண்ட் அக்சலரேஷன் செட்டிங் அதிகமாக இருந்ததுனால தான். TPU ஃபிலமெண்ட்டை ஹை பிரிண்ட் ஸ்பீடில் பிரிண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கான சொல்யூஷனை சர்ச் பண்ணப்போ தான் பீஸ்ட் லேப்னு ஒரு யூடியூப் சேனலில் TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கான பிரிண்ட் செட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷனை மட்டும் அப்டேட் பண்ணி பிரிண்ட்டை ரீப்ரிண்ட் கொடுத்தேன். அண்ட் இந்த டைம் பிரிண்ட் ப்ராப்பராக போச்சு. TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண ஒரு மேஜர் இஷ்யூ பிரிண்ட் சப்போர்ட். பிரிண்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் சப்போர்ட் மாடல் சர்ஃபேஸை டச் ஆகாமல் இருக்கும். இதனால் ஃபிலமெண்ட் ஓவர் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ண சப்போர்ட் செட்டிங்கில் டாப் Z டிஸ்டன்ஸை 0.2 mm இருந்து 0.1 mm சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் பெட்டராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறப்ப பிரிண்ட் ஸ்பீடை கம்மியாக செட் பண்ணிக்கிறது. நான் ரிஃபர் பண்ண வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. TPU ஃபிலமெண்ட் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் மீட் பண்ணலாம். பாய்.